இது நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளூர் வணிக வளாகத்துடைய ரோடு. இந்த உங்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க பாருங்க. இது யார் பண்ணிருக்கிற வேலை அப்படின்னா ஆதிகால அலங்கார மாளிகையும் நம்ம லலிதாவும் சேர்ந்து ஒரு ரோட்ல பேரிகார்டை போட்டு அவங்க பார்க்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்ல அவங்க பாதிக்கு பாதி ஆக்குபை பண்ணி பேரிகார்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மாறியுமா இதை இன்னும் சரி செய்யாம இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல கிராஸ் பண்றதுக்கு எல்லாம் அவ்வளோ ஒரு சிரமப்படுறாங்க. இது ஒரு மெயின் ஏரியா, மெயின் பிளேஸ், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அப்படியே இந்த பக்கம் போறதுக்கு மக்கள் அவ்வளோ சிரமப்படுறாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸை இவங்க பிரைவேட் பர்சன்ஸ் பேரிகார்ட் போட்டு ஆக்குபை பண்ணிருக்காங்க. இது சரியா? இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் போட்ட வீடியோட எதிரொலியா இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் வணிக வளாகத்துக்கு முன்னாடி இருந்த பிரைவேட் பேரிகார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காவல்துறையினர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இது எதனால நடந்துச்சுன்னா நம்மளுடைய நண்பர்கள் டேக் பண்ணதுனாலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்கீங்க, அதனாலையும் இன்னைக்கு இது நடந்திருக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காவல்துறையினர்கள் தான் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா என்னுடைய சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு தற்காலிக நடவடிக்கையா இல்லாம நிரந்தரமா ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கனிவான நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறேன். அந்த கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கிங் எல்லாத்தையுமே அவங்களுக்குன்னு அலாட் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணி அப்படின்னா இது ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் ஆயிடும் அப்படிங்கறத நான் கருதுகிறேன். நம்ம ஊர் எம்எல்ஏ அவங்களுக்கும் நம்ம காவல்துறை அதிகாரி அவங்களுக்கும் நான் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ சப்போர்ட் பண்ணி எனக்கு சொல்யூஷன் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி.